அண்மைச் செய்தி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். நெருங்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகம் முழுவதும் இந்த ஆலோசனை கூட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர்கள் பலர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சி.வி. சண்முகம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அதே போல நத்தம் விஸ்வநாதன், அதே போல ஜெயக்குமார், வளர்மதி, வைகை செல்வன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தமிழகம் முழுவதும் சென்று இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், விவசாய பெருங்குடிகள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரிடமிருந்து அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய குறைகள் என்ன, அவர்களுடைய நிறைகள் என்ன என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து அவர்கள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு தேர்தல் என்றாலே அதனுடைய இதயம் போன்றதுதான் அந்த அறிக்கை என்று கூறுவார்கள். ஏனென்றால் மக்களுக்கு மிக நெருக்கமாக அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்கள் இடம்பெற்றால் மட்டுமே அந்த தேர்தல் அறிக்கை என்பது அந்த தேர்தலுடைய கதாநாயகனாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கையில் அந்த தேர்தல் அறிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் அதிமுக ஒவ்வொரு தேர்தலுமே அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த வாக்குறுதி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டமாக இருக்கட்டும், அதே போல மிதிவண்டி போன்ற திட்டங்கள் என்பது அதிமுகவினுடைய செல்வாக்கை அதிகரித்து கொடுத்திருந்தது. அதே போலதான் தற்பொழுதும் இந்த தேர்தல் அறிக்கையும் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதனை தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பது இன்றையிலிருந்து தொடங்க இருக்கிறது. இவர்கள் எத்தனை குழுக்களாக பிரிந்து எங்கெல்லாம் செல்ல போகிறார்கள் என்பது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக நமக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஆர்பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தனித்தனி குழுக்களாக பிரிந்து செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே இந்த தேர்தல் அறிக்கை என்பதை அவர்கள் தயாரிக்க வேண்டிய ஒரு கால அவகாசம் இருக்கிறது. அதற்குள்ளாக அதை தயாரித்து தலைமையுடன் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருப்பதால் முன்னதாகவே இந்த குழு என்பது தமிழகம் முழுவதும் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.